दीनबन्धु जगद्गुरु गोपिका कांता राधा कांता नमोस्तुते सप्त कांचन कौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये पांचकल्पतरुक्ष कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो महावदान्त्याय कृष्ण प्रेम प्रदायते कृष्णाय कृष्ण चैतन्य नाम्ने गौरद्विषे नमः। नमो ब्रह्मण्य देवाय गो ब्राह्मणहिताय च जगत्पिताय कृष्णाय गोविन्दाय नमो नमः। मुरवे गौरचंदिराय राधिकाय तथालये कृष्णाय कृष्ण भक्ताय तत् भक्ताय नमो नमः। नम ओं विष्णुपादाय कृष्ण प्रेसाय भूतले श्री भक्ति वेदांत स्वामी निति नामिने नमस्ते सरस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चाच देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत कदाधर श्री वासादि गौर भक्त वृंद हरे कृष्ण 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 हरे 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 राम राम हरे 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 कृष्ण कृष्ण हरे राम हरे 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 कृष्ण कृष्ण हरे राम हरे कृष्ण। हरे कृष्ण प्रभुजी, தேங்க்யூ பிரபுஜி. சோ நேத்து நம்ம பார்த்த அத்தியாயம் அஷ்டாங்க யோகம், தியான யோகம்ன்ற அத்தியாயத்தை பார்த்தோம். 47 ஸ்லோகங்கள். சோ இன்னைக்கு அந்த நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயத்துக்கு போறதுக்கு முன்னாடி நேத்து அத்தியாயத்துல நம்ம என்ன முக்கியமான கருத்துக்கள் பார்த்தோம் அப்படின்றத பார்த்துடலாம். இந்த அஷ்டாங்க யோகத்தில் அந்த 8 நிலையான யோகங்கள்ல யோக நிலையில வந்து எப்படி முன்னேறது அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். யம நியம இந்த வெளிப்புற பண்புகள், உட்புற பண்புகள், அகத்தூய்மை, புறத்தூய்மை, அது ரெண்டும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்ம உட்காரக்கூடிய இடம் எப்படி இருக்கணும், மனதை எப்படி ஒருநிலைப்படுத்துதல், பிராணயாமம், அதுக்கப்புறம் கடைசியா சமாதின்னு பார்த்தோம். 8 நிலைகள். சோ இந்த 8 நிலைகள்ல வந்து எதற்காக மனதை கட்டுப்படுத்தணும்ன்றதையும் வந்து பகவான் சொன்னார். அப்போதுதான் இந்த ஜட பற்றல இல்லாம, ஜட அந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லாம புலன்களை ஒருமுகப்படுத்தி மனதை ஒருநிலைப்படுத்தி பகவான் மேல நம்ம வந்து தியானம் செய்து பகவானை அடையிறது. இந்த மாதிரி யோகங்கள் செய்யக்கூடியவர்களும் பகவானை அடைகின்றார்கள். பக்தி யோகத்தில் நிலைத்திருப்பவர்களும் பகவானை அடைகிறார்கள். சோ அதனால அவர் கடைசியில என்ன சொல்வார், இந்த யோகிகளை காட்டிலும் பக்தி செய்பவனே வந்து மிகவும் உயர்ந்தவன். ஆனால் இருவருடைய இலக்கும் வந்து பாத்தீங்கன்னா பகவானாகவே கருதப்படுகின்றது. சோ பக்தி யோகம் தான் மிக உயர்ந்த யோகம். நம்ம இது வரைக்கும் என்னென்ன பார்த்தோம், கர்ம யோகம் பார்த்தோம், ஞான யோகம் பார்த்தோம், பக்தி யோகம். கர்ம யோகம் நம்மளுடைய செயல்களை எப்படி செய்வது அப்படின்றத கர்ம யோகம் பார்த்தோம். சாஸ்திரத்துல சொல்லப்பட்டபடி எது சரி எது தவறு என்பதை தெரிந்து அதன்படி நாம் வந்து கர்மங்களை செய்வது, அது கர்ம யோகம் பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஞான யோகம், பகவானை பற்றின ஞானத்தை விருத்தி செய்து கொள்வது, அதிகரித்துக் கொள்வது ஞான யோகம். அடுத்தது பக்தி யோகம், நம்முடைய கடமைகளை பகவானுக்காக செய்கின்றோம் என்ற உணர்வோடு செய்வது வந்து பக்தி யோகம் பார்த்தோம். இந்த மூன்றுலயும் மிக உயர்ந்தது எதுன்னு பாத்தீங்கன்னா பக்தி யோகமே அப்படின்றத நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய அத்தியாயம் ஞான விஞ்ஞான யோகம். ஞான யோகம் என்பது அந்த ஆத்மாவை பற்றி அறிந்து கொள்வது. விஞ்ஞான யோகம் என்பது நமக்கு எப்பவும் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்வது. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றிய அறிவின் மகிமை என்பதை முதல் 3 ஸ்லோகங்கள்ல பார்க்க போறோம். பகவான் கிருஷ்ணர் உடைய ஆற்றலும் அவரை பற்றின அறிவு நம்ம பார்க்க போறோம். பகவான் கிருஷ்ணரிடம் எவ்வாறு சரணடைதல் அப்படின்றத பார்க்க போறோம். தேவ தேவியர்களோட வழிபாடுகள் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். நம்ம முன்னமே பார்த்த மாதிரி 18 அத்தியாயங்களில் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த 6 அத்தியாயம் வந்து பக்தி யோகத்தை நமக்கு சொல்லக்கூடியது. எப்படி ஒரு சாண்ட்விச் எடுத்தனாக்கா மேல ஒரு இது இருக்கும், நடுவுல வந்து அந்த டாப்பிங்ஸ் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ரொம்ப டேஸ்டியான ஒண்ணாக இருக்கும். சோ அந்த பக்தி யோகம் கர்ம யோகத்தையும் ஞான யோகத்தையும் இணைக்கக்கூடிய ஒன்று அப்படின்றத பார்க்க போறோம். சோ இன்னையில இருந்து நம்ம பார்க்கக்கூடியது மிகவும் ரொம்ப அருமையான யோகங்க அத்தியாயங்களை வந்து நம்ம பார்க்க போறோம். பார்க்கலாம். வாசிங்க பிரபுஜி. हरे कृष्ण माताजी. हरे कृष्ण प्रभुजी. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम श्री कृष्ण परमात्मने नमः. अथ सप्तमो अध्यायः ज्ञान विज्ञान योगः. फर्स्ट श्लोक वाचि. श्री भगवान उवाच मयि न्यासक्त मनाः पार्थ योगं युज्यन् मत् आश्चर्य असंशयं समग्रं मां यदा ஞாச்சசி தத் ஸ்ரீனு. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தேங்க்யூ பிரபுஜி. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், பிருத்தாவின் மகனே, என்னிடம் பற்றுதல் கொண்ட மனதுடன் என்னை பற்றிய முழு உணர்வில் யோகத்தை பயில்வதன் மூலம் என்னை நீ எவ்வாறு சந்தேகமின்றி முழுமையாக அறிந்து கொள்ளலாம் என்பதை இனி கேட்பாயாக.
பகவானிடத்தில் வந்து நம்ம பக்தி செலுத்துறது, அவர் மீது பற்று கொண்டு அவரை பற்றி மட்டுமே அந்த உணர்வில் இருப்பது, அது ஒரு பெரிய யோக கலை இல்லையா? அந்த யோகத்தை பயில்வதன் மூலம் எப்படி எந்த ஒரு ஐயமும் இன்றி பகவானை அறிந்து கொள்ளலாம் என்பதை பகவான் இப்பொழுது நமக்கு அர்ஜுனன் வாயிலாக நமக்கு சொல்ல போறாரு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 2வது ஸ்லோகம் பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நேத்து சாமிநாதன் பிரபுஜி எல்லாம் வாசிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சாமிநாதன் பிரபுஜி, முருகன் பிரபுஜி இல்லைங்களோ இன்னைக்கு? ஓகே, வாசிங்க பிரபுஜி, வாசிங்க. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஞானம் அகம் ச விஜ்ஞானம் இதம் பஸ்யாம் யசேஷதஹ யத் ஞாத்வா நேஹ பூயோ அன்யத் ஞாத்தவ்யம் அவசிஷ்யதே. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. தற்போது சாதாரண அறிவையும் தெய்வீக அறிவையும் நான் உனக்கு முழுமையாக அறிவிக்கின்றேன். இதனை அறிந்த பின் நீ அறிய வேண்டியவை ஏதும் இருக்காது. இதை தெரிஞ்சிட்டதுக்கு அப்புறம் உனக்கு வேற எந்த ஒரு ஞானமும் அறிய வேண்டிய அவசியம் இருக்காது. அது என்ன சாதாரண அறிவு? இந்த சாதாரண அறிவுன்னு அவர் இங்க மென்ஷன் பண்றது என்ன அப்படின்னாக்கா, ஆத்மாவை பற்றின அறிவு. பரமாத்மாவை பற்றி அறிந்து கொள்வது தெய்வீகமான அறிவு அப்படின்னு பார்த்தோம். அதனாலதான் ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சோ இங்க வந்து பகவான் கிருஷ்ணர் வந்து எப்படிப்பட்டவர்கள் பகவானை வந்து அறிந்து கொள்ள முயல்வார்கள் அப்படின்றத வந்து இங்க சொல்றார். 3வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. மனுஷ்யானாம் நகஸ்ரேஷு கஷ்டித் யததி சித்தயே யததாம் அபி சித்தானாம் கஷ்டின் மாம் வேதி தத்பதஹ. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ இங்க கிருஷ்ணர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, 1000 மனிதர்களில் யாரேனும் ஒருவன் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். எத்தனை கோடானு கோடி கணக்கான மக்கள் இருக்காங்க இல்லையா? இதுல யாராவது ஒரு சிலர் மட்டும்தான் வந்து பகவானை பற்றி தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு 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 முயற்சி எடுப்பார்கள். அந்த பக்குவம் அடைந்தவர்களில் கூட யாரேனும் ஒருவனே என்னை உண்மையாக அறிகின்றான். அதுலயும் ஒரு சிலரால மட்டும்தான் பகவானை பற்றி முழுமையாக அறிந்து கொண்டு பக்தி செய்து அவரை அடைய முடியும். சோ இப்ப நம்ம இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா 3 பேர் தான் ரெஜிஸ்டர் பண்ணி வந்து ஜாயின் பண்ணிருக்கீங்க. மத்தபடி 2 அட்மின் பேர் இருக்கீங்க. அப்புறம் நம்ம இதெல்லாம் சேர்ந்து 5, மொத்தத்துல 6 பேர் தான் மேக்சிமம். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் இருக்காங்க. நமக்குமே எத்தனையோ வேலைகள் இருக்கும். எத்தனையோ கடமைகள் இருக்கும். ஆனா சண்டேன்னு கூட பார்க்காம நம்ம இதுல எதற்காக வந்து ஜாயின் பண்ணிருக்கோம் அப்படின்னாக்கா, இது பூர்வ ஜென்மத்தோட ஒரு பலன் மூலமாக தான் நம்ம வந்து இப்ப இதுல ஜாயின் பண்ணிருக்கோம். பகவானை பத்தி தெரிந்து கொள்வதற்காக, அவரை பற்றி பேசி நம்மளுடைய கருத்துக்களை பரிமாற்றம் செய்வதற்காக நம்ம ஜாயின் பண்ணிருக்கோம் இல்லையா? சோ அததான் கிருஷ்ணர் இங்க சொல்றார். 1000 மனிதர்கள்ல யாராச்சும் ஒருத்தர் தான் பக்குவம் அடைய முயற்சி செய்யலாம். நம்ம வந்து அதுதான் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு சிலரால மட்டும்தான் பகவானை முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இதை வந்து நம்ம இப்ப பாக்குறோம். இப்ப அந்த ஞான விஞ்ஞான யோகத்தை பற்றி பகவான் வந்து சொல்ல போறாங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி, வாசிங்க பிரபுஜி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. பூமிர் ஆபோ அனலோ வாயுஹ கம் மனோ புத்தி ஏவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி அஷ்டத. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, அகங்காரம், இந்த 8ம் சேர்ந்ததே எனது பிரிந்த ஜட சக்திகளாகும். இப்ப இங்க வந்து பகவான் வந்து அவரை பற்றின அதுக்குதான் இது ஞான விஞ்ஞான யோகம் அப்படின்னு பார்க்கிறோம். சோ பகவானுக்கு வந்து 3 விதமான சக்திகள் இருக்குன்னு பார்த்தோம். அந்தரங்க சக்தி, புறசக்தி, தடஸ்ய சக்தி அப்படின்னு பாக்குறோம். சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அது வந்து நம்மளுடைய பஞ்சபூதங்கள். அது இல்லாம நம்மளுடைய மனம், புத்தி, பொய், அகங்காரம், அது நம்ம பார்த்தோம். இந்த உடலை ஸ்தூல உடல், சூக்ஷ்ம உடல் 2ஆ பிரிக்கிறோம். ஸ்தூல உடல்ன்றது நம்ம கண்ணால பார்க்கக்கூடியது. இது வந்து பஞ்சபூதங்களாக ஆக்கப்பட்டிருக்கின்றது. நமக்கு கண்ணுக்கு தெரியாத இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த சூக்ஷ்ம உடல் பார்க்கிறோம். அந்த சூக்ஷ்ம உடல் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மா உள்ளிருக்கின்றது. அந்த ஆத்மாவை 3 லேயர் வந்து கவர் பண்ணிருக்குது. என்ன அதுன்னு பாத்தீங்கன்னா மனம், புத்தி அண்ட் பொய், அகங்காரம். நம்ம நம்ம ஏற்கனவே செகண்ட் சாப்டர்லயே பார்த்தோம் இல்லையா? அந்த 5 குதிரைகள் அதெல்லாம் வந்து ஒரு கடிவாளம் இருக்கு. அந்த கடிவாளத்தை பிடிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஒரு டிரைவர். அதுக்கப்புறம் அதுல உட்கார்ந்து பயணம் செய்யக்கூடிய அந்த ஆத்மா இல்லையா? அந்த பயணி, பேசஞ்சர். சோ இந்த 8 விஷயங்கள் சேர்ந்தது பகவானுடைய பிரிந்த ஜட சக்தி. இப்ப அடுத்து சொல்லுவாரு, இது வந்து என்னுடைய சக்தியை வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சக்தி, தாழ்ந்த சக்தி. உயர்ந்த சக்தின்னா அப்ப 2த்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்காது? பகவானுடைய சக்திகள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தெய்வீகமானது. உயர்ந்த சக்தினா நம்மள ஹையர் பிளானட்டோட கனெக்ட் பண்ணக்கூடியது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சோ இந்த 8மே வந்து பாத்தீங்கன்னா பகவானிடமிருந்து பிரிந்த ஒரு
ஜட சக்திகள் அப்படின்றத வந்து கிருஷ்ணர் இங்க சொல்றார். 5வது ஸ்லோகம் பிரபுஜி. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண अबरे कन्याम प्रकृतिम वित्ति मेबराम जीव भूदाम महोबाहो नयेदम तार्चदे जगत। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, இதற்கு அப்பால் என்னுடைய உயர்ந்த சக்தி ஒன்று உள்ளது. முதல்ல என்ன சொல்லிட்டார்? அவருடைய அந்த ஜட சக்தி, அதாவது தாழ்ந்த சக்தின்னு சொல்லிட்டார். அடுத்து உயர்ந்த சக்தி. இந்த தாழ்ந்த ஜட இயற்கையினை தனது சுயநலனிற்காக உபயோகிக்கக்கூடிய ஜீவாத்மாக்களை அது உள்ளடக்கியதாகும். அது என்ன அந்த உயர்ந்த சக்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சம் முழுவதுமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய சக்தி அப்படின்றத நம்ம வந்து இங்க பார்க்கலாம். சோ அது என்ன பண்ணுது அப்படின்னாக்கா, இந்த தாழ்ந்த சக்தி நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், மனம், புத்தி, பொய், அகங்காரம் இதையெல்லாம் உள்ளடக்கியது தான் வந்து பாத்தீங்கன்னா உயர்ந்த சக்தி அப்படின்றத நம்ம பார்க்கலாம். அண்ட சராசரம் எல்லாமே இல்லையா? சோ பகவான் இங்க அல்டிமேட்டா என்ன சொல்றாங்கன்னா, தாழ்ந்த சக்தி, உயர்ந்த சக்தி. தாழ்ந்த சக்தி எனப்படக்கூடியது அந்த 8 மூலக்கூறுகளாக ஆக்கப்பட்டிருக்கு. அந்த உயர்ந்த சக்தி என்பது என்ன அப்படின்னாக்கா, இதையெல்லாம் உள்ளடக்கிய ஒன்று அப்படின்னு பாக்குறோம். இந்த இந்த அண்ட சராசரம் நம்மளால எதையாவது இந்த சூரியனை இந்த பக்கமாவோ இல்ல சந்திரனை மாற்றி ஏதாவது பண்ண முடியுமா? அதெல்லாமே பகவானுடைய உயர்ந்த சக்தியோட பிரதிபலனாக நம்ம இங்க பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, பகவான் வந்து பாத்தீங்கன்னா 3 அம்சங்களில் வந்து தோன்றியுள்ளார். புருஷ அவதாரம். நிறைய அவதாரங்கள் இருக்கு. லீலா அவதாரம், குணாவதாரம், புருஷ அவதாரம் அந்த மாதிரி. நம்ம பாகவதம் படிக்கும்போது அதெல்லாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த புருஷ அவதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா 3 அம்சங்களில் பகவான் கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள் தோன்றியிருக்கின்றார். ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு ரூபம். அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரிடம் இருந்துதான் நம்மளுடைய இந்த பிரபஞ்சம் எல்லாமே வந்து உருவாக்கப்படுகின்றது. அடுத்து கர்ப்போதக சாயு விஷ்ணு. கர்ப்போதக சாயு விஷ்ணு இந்த பார்க்கடலில் படுத்து கொண்டிருக்கின்றார். கர்ப்போதக சாயு விஷ்ணு. இவர் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டம் முழுவதிலும் உள்ளும் புறமும் இருக்கின்றார். உயிருள்ள, உயிரற்ற, அசையும் அசைவற்ற எல்லாத்துக்குள்ளேயும் வந்து அவர் வந்து விழுந்து இருக்கின்றார் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3வது வந்து பாத்தீங்கன்னா சிரோதக சாயு விஷ்ணு. சிரோதக சாயு விஷ்ணு வந்து பாத்தீங்கன்னா நின்ற ரூபத்தில் 4 கை ரூபத்தில் இருக்கின்றார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். பரமாத்மா ரூபத்தில் நம்ம எல்லாருள்ளயும் வந்து அடங்கி இருக்கின்றார் அப்படின்னு பார்க்கலாம். திருப்பி சொல்றேன். இவர் அந்த மத்தியில இருக்கக்கூடியது வந்து மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட அந்த தொப்புள் கொடியில இருந்து தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் வந்து படைக்கப்படுகின்றார். பிரம்மதேவர் மூலமாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் வந்து படைக்கப்பட்டிருக்கு. சோ இந்த முதல் சக்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு. மகாவிஷ்ணுவோட அந்த தொப்புள் கொடியில இருந்து தான் பிரம்மதேவர். பிரம்மதேவர்ல இருந்து தான் மற்ற அந்த விஸ்வரூப தரிசனம் நம்ம பாக்குறோம் இல்லையா? அந்த மகா மூலக்கூறுல இருந்து அவர் வந்து ஒரு மந்திரங்களை சொல்லி அந்த 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 என்ன அந்த மூலக்கூறுகளை சொல்லி அந்த பிரபஞ்சம் வந்து உருவாக்கப்படுகின்றதுன்றதை நம்ம வந்து பாகவதத்துல பார்க்கிறோம். சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணு ரூபம். அடுத்து கர்ப்போதக சாயி விஷ்ணு. கர்ப்போதக சாயி விஷ்ணு இந்த மாதிரி படுத்த ரூபத்தில் இருக்கின்றார். ஒவ்வொரு பிரபஞ்சத்தோட அண்ட சராசரம் எல்லாவற்றிலும் வந்து உள்ளும் புறமும் பகவானே வந்து இருக்கின்றார் அப்படின்றத பார்க்கலாம். அவருடைய ஆணை இல்லாமல் ஒரு இலை கூட கீழே விழாது. சோ அது வந்து பாத்தீங்கன்னா கர்ப்போதக சாயி விஷ்ணு. அடுத்தது சிரோதக சாயி விஷ்ணு. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஆத்மா, பரமாத்மான்னு நம்ம 2 விஷயங்கள் இருக்குன்னு பாக்குறோம். ஆத்மா தான் நம்ம ஏன்னா பகவான் கிட்ட இருந்து வந்ததுனால அவருக்கு என்ன குவாலிட்டிஸ் இருக்கோ அதெல்லாம் நமக்கும் இருக்கு. சந்தோஷமாக இருக்கணும்னு நினைப்போம் எப்பவுமே. இல்லையா? அவர்கிட்ட இருக்க நல்ல குவாலிட்டிஸ் எல்லாமே நம்மகிட்டயும் இருக்குன்னு பாக்குறோம். சோ சிரோதக சாயி விஷ்ணு நின்ற ரூபத்தில் 4 கை ரூபத்தில் நமக்கு வந்து ஒவ்வொருத்தருடைய இருதயத்துக்குள்ளேயும் இருக்கின்றார் அப்படின்னு பாக்குறோம். அதனாலதான் நம்ம எப்படி கோவிலுக்கு போனா பகவானுக்கு வந்து நம்மளுடைய வந்தனங்களை செலுத்துகின்றோமோ அது போல ஒவ்வொரு மனிதனையும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒவ்வொரு உயிரினங்களையும் நம்ம வந்து உயிரற்ற, உயிர் உள்ள எல்லாவற்றையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானுக்கு நம்ம எப்படி மரியாதை செலுத்துகின்றோமோ டெம்பிள் அது போல எல்லாரையும் மரியாதையாக நடத்த வேண்டும். அப்படி பண்ணும்போது பாத்தீங்கன்னா நமக்கு அந்த கான்ஃபிளிக்டே இருக்காது. அதனாலதான் பகவத்கீதை என்பது மேனுவல் ஆஃப் லைஃப்னு பார்க்கிறோம். இட் இஸ் நாட் அ ரிலீஜியஸ் புக். அந்த நம்ம வாழ்க்கையை எப்படி நடத்தணும்? இந்த ஞானம் இருக்கும்போது நம்ம வேற யாராவது உயர்வு, தாழ்வு அதெல்லாம் பார்ப்போமா? இருமைகள் நமக்குள்ள இருக்காது. இவரும் வந்து பரமாத்மா ரூபம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஒவ்வொருத்தருக்குள்ளயும் பகவான் இருக்கின்றார். அவரையும் நம்ம மரியாதையா நடத்தணும் வரும்போது, அங்க எங்க நமக்குள்ள வேற்றுமை வரும் இல்லையா? அதனாலதான் பகவத்கீதை என்பது மேனுவல் ஆஃப் லைஃப்னு பார்ப்போம். சோ முதலாவதாக மகத் தத்துவத்தில் மொத்தமான பௌதிக மூலப்பொருட்களை படைப்பவரான காரணதக சாயி விஷ்ணு. மகாவிஷ்ணுவோட இன்னொரு பெயர் காரணதக சாயி விஷ்ணு.
இரண்டாவது ஒரு பிரபஞ்சத்துக்குள்ளும் நுழையக்கூடிய கர்ப்போதகசாயி விஷ்ணு. மூன்றாவதாக உயிருள்ள மற்றும் உயிரற்ற ஜடப்பொருட்கள் ஒவ்வொன்றிலும் பரமாத்மாவாக இருக்கும் சிரோதகசாயி விஷ்ணு அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். இந்த 3 பேருமே வந்து பகவான் கிருஷ்ணருடைய அம்சம் அப்படின்றத நம்ம இங்க பார்க்கிறோம். 6வது 7வது இதையெல்லாம் பகவான் இப்ப நமக்கு சொல்றாங்க. 6வது 7வது ஸ்லோகம் பிரபுஜி மாதாஜி வாசனம். हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. एतत् योनीनि भूतानि सर्वाणि इव तारय अहं उत्सन्य जगदः प्रभवः प्रलयस्तदा मत्तः परतरं नान्यत् किञ्चित् अस्ति धनञ्जय मयि सर्वम् इदं प्रोदं सूत्रे मणिकणा इव। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இதோ அங்க 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, படைக்கப்பட்டவை அனைத்தும் இந்த 2 இயற்கையை சேர்ந்தவை. என்னது 2 இயற்கை? ஒண்ணு வந்து தாழ்ந்த சக்தி, இன்னொன்னு வந்து உயர்ந்த சக்தின்னு பார்த்தோம் இல்லையா? தாழ்ந்த சக்தி என்பது இந்த ஜட உலகத்தில் இருக்கக்கூடிய பஞ்சபூதங்கள் பிளஸ் மனம், புத்தி, பொய், அகங்காரம். உயர்ந்த சக்தி எல்லாம்னா இதெல்லாம் உள்ளடக்கிய ஒன்று உயர்ந்த சக்தின்னு பார்க்கிறோம். சோ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவானுடைய இந்த 2 சக்திக்கு உள்ளாரதான் இருக்கு. இதை தாண்டி எதையும் நம்மளால சிந்திக்கவே முடியாது. சோ இந்த உலகில் ஜடமாகவும் ஆன்மீகமாகவும் இருப்பவை அனைத்திற்கும் ஆதி அந்தம் நானே என்பதை நிச்சயமாக அறிவாயாக. அதனாலதான் பகவான் சொன்னார் ஞான விஞ்ஞான யோகம். அந்த ஆத்மாவுடைய லிமிட்டேஷன் என்ன, பரமாத்மாவுடைய குணம் என்னங்க, குணாதிசயங்கள் என்னன்னு பார்க்கணும். பகவான் நீங்க வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஆதி அந்தம், ஆஹ் ஆரம்பம் முடிவு இல்லாதவர், எல்லையற்றவர். எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா எட்டர்னல், எப்பவும் இருந்துட்டு இருக்கார். அவரை போலதான் நம்மளும். சோ இந்த அந்த உலகத்தில் இந்த அவருடைய இந்த 2 சக்தி, ஜடம் ஆன்மீகம், தாழ்ந்த உயர்ந்த சக்தி, அது எப்பவுமே இருக்கக்கூடியது. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். அது எங்க இருந்து வந்துச்சு? பகவான் இடத்துல இருந்து வந்தது. 7வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னாக்கா, செல்வத்தை வெல்வோனே, என்னை விட உயர்ந்த உண்மை ஏதுமே இல்லை. அவரை தாண்டி எதுவும் நம்மளால சிந்திக்கவே முடியாது. நூல்ல முத்துக்கள் எப்படி கோர்க்கப்பட்டுள்ளதோ அது போல அனைத்தும் என்னையே சார்ந்துள்ளன. சோ அங்க பாத்தீங்கன்னா எப்படி வந்து ஒரு செயின்ல வந்து மாலையில வந்து எப்படி நம்ம முத்துக்களை ஒன்னா சேர்க்கிறோமோ அது போல எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் இடத்தை நோக்கியே இருக்கு அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். 8வது ஸ்லோகம் பிரபுஜி. हरे कृष्ण माताजी। रसो अहम अप्सु कौन्तेय प्रभास्मि शशि सूर्ययोः प्रणवः सर्ववेदेषु शब्दः के पौरुषं ऋषु। हरे कृष्ण माताजी। கிருஷ்ண பிரபுஜி. குந்தியின் மகனே, நானே நீரின் சுவை. அவரை பற்றின ஞானத்தை நமக்கு கொடுப்பதனால் இது விஞ்ஞான யோகம் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். குந்தியின் மகனே, நானே நீரின் சுவை, சூரிய சந்திரர்களின் ஒளி, வேத மந்திரங்களின் பிரணவ ஒளியுமாக இருக்கின்றேன். ஆகாயத்தில் சப்தமாகவும் மனிதரில் திறமையாகவும் இருப்பது நானே. சோ இங்க வந்து பகவான் வந்து தன்னை பற்றின அந்த இதை வந்து ஞானத்தை கொடுக்கின்றார். நீரோட சுவை நமக்கு, அதுவும் ரொம்ப பாஸ்டிங்லாம் இருந்துட்டு இல்ல ரொம்ப தாகமா அந்த தண்ணியை குடிக்கும்போது பாத்தீங்கன்னா அதுல ஒரு சுவை இருக்கும். அப்படி இதையெல்லாம் தெரிந்து கொள்வதன் மூலமாக நம்ம உணர வேண்டும் இதெல்லாம் வந்து பகவானுடைய ரூபம் என்று. சோ அந்த நீரோட சுவை, சூரிய சந்திரர்கள் இருக்கக்கூடிய அந்த ஒளி, அந்த அந்த வெளிச்சம், வேத மந்திரங்களில் இருக்கக்கூடிய அந்த பிரணவ ஒளி, என்னது ஓம் தான் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். சோ அடுத்தடுத்து அவர் சொல்ல போறாரு. அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்றத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்ல, அந்த வெற்றிடம்னு எப்ப வரும், அங்க அந்த 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 காற்று இருக்கிறதுனால அங்க சப்தம்னு இருக்கும். ஆகாயத்தில் இருக்கக்கூடிய அந்த சப்தம், மனிதர்களில் இருக்கக்கூடிய திறமை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பகவான் அப்படின்றத வந்து நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா தண்ணீரில் இருக்கக்கூடிய சுவை, சூரிய சந்திரன் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் ஒளி, வேத மந்திரங்கள்ல இருக்கக்கூடிய அந்த ஓம் என்ற இது, காற்றில் இருக்கக்கூடிய அந்த சப்தம், ஒவ்வொரு மனிதர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த திறன், பூமியில் இருக்கக்கூடிய அந்த மனம், அந்த வாசனை, தீயில இருக்கக்கூடிய வெப்பம். ஒரு இதை பொருத்தணும்னா அதுல இருந்து நமக்கு 2 விஷயங்கள் வரும். ஒண்ணு வெளிச்சம் வரும், இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா வெப்பம். அது எல்லாமே வந்து பகவான்றது சொல்றாரு. உயிரினங்கள்ல இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை, எதற்காக அந்த உயிரினங்கள் இருக்கின்றது, அது உயிரை பிடிச்சிட்டு நம்ம இருக்கோம் ஏன் பாத்தீங்கன்னா அந்த வாழ்க்கையை வாழணும் அவர்கள். அது வந்து பகவான்றத பார்க்கணும். ஒவ்வொரு சன்னியாசிகளோட பரம இலக்கு என்ன அப்படின்னாக்கா பகவான் அடைவது. அதற்காக அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த ப்ராசஸ் பாத்தீங்கன்னா தவம். அதுவும் வந்து பகவான். ஒவ்வொரு ஆஹ் இருப்புகள், ஒவ்வொரு உயிரினங்கள் எல்லாவற்றிற்கும், உயிருள்ள உயிரற்ற எல்லாவற்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா விதை கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னாக்கா பகவான். அதெல்லாம் எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவானிடத்துக்கு வருகிறது.
புத்திசாலித்தனம், நுண்ணறிவு, இது பகுத்தறிவுன்னு நம்ம சொல்றோம்ல, இது வேண்டுமா வேண்டாமா, இது சரியா தவறா என்று அறிந்து முன்னெடுத்து செல்வது. சக்தி வாய்ந்த மனிதர்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரென்த் வந்து பாத்தீங்கன்னா பகவான். அது போல நம்ம ஒரு பாக்ஸிங் பண்றோம் அப்படின்னாக்கா, நம்மளுக்கு முன்னாடி சக்தி இல்லாத ஒருத்தர் இருக்கான் அப்படின்னாக்கா, அவங்கள வந்து விட்டுடுறது. நெறைய அந்த காலத்துல எல்லாம் நம்ம வந்து ஆ படிக்கும்போது பாத்தீங்கன்னா தெரியும். நெறைய தர்மங்கள வந்து ஃபாலோ பண்ணணும். சோ வலுவில்லாத ஒருத்தங்கிட்ட வந்து சண்டை போட வேண்டான்னு நம்ம நெனைக்கிறோம் இல்லையா? அந்த ஸ்ட்ரென்த்துமே வந்து பாத்தீங்கன்னா, பகவான் கொடுத்த ஞானம். அதுவும் வந்து பகவான் அப்படின்றத பார்க்கிறோம். அதாவது நம்மளுடைய மத கொள்கைகளுக்கு முரண்பாடாக இல்லாத ஒரு இல்லற வாழ்க்கை வாழ்வதும் கூட பகவானுடைய ஞானம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ம். ஒரே ஒரே மனைவி, ஒரே கணவன் அந்த அந்த கோட்பாடோட வாழ்றது வந்து பாத்தீங்கன்னா, அந்த இல்லற வாழ்க்கையும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பகவான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 12, 13வது ஸ்லோகம் கொஞ்சம் வாசிங்க. हरे कृष्ण माता जी। हरे कृष्ण ये प्रभु जी। सैव सात्विका भाव राजसास् तामसाश् च यदे मत्त एवेदि तान् वित्ति नत्वहं तेषु ते मयि। हरे कृष्ण प्रभु जी। சத்துவம், ரஜம், தமஸ் இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை என்பதை அறிவாயாக. ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும் நான் சுதந்திரமானவன். நான் ஜட இயற்கையின் குணங்களுக்கு உட்பட்டவன் அல்ல. மாறாக அவை எனக்குள் அடக்கும். நம்ம ஒரு ஒரு மனிதர்களையும் வந்து பாத்தீங்கன்னா, இந்த 3 மேஜர் கேட்டகரியில வந்து நம்ம கிளாசிஃபை பண்ணிடலாம். அவங்க ரஜகுணத்துல இருக்காங்களா, தமோ குணத்துல இருக்காங்களா, இல்ல சத்துவ குணத்தில் இருக்காங்களா? அந்த குணங்களுக்கு ஏற்றாற்போல் தான் நம்மளுடைய வர்ணங்கள் அமைகின்றது அப்படின்றத நம்ம பார்த்தோம். பிறப்பின் அடிப்படையில் கிடையாது. நான் வந்து ஒரு சத்திரிய இதுல பிறந்திருந்தாலும் ரொம்ப சாந்தமாக, அமைதியாக, அடுத்தவனுக்கு கஷ்டம் குடுக்காம இருக்கணும். அப்ப இருக்கிற அந்த தன்மை இருந்ததுன்னா, சத்திரியத்துக்கு உண்டான சத்திரியனாக இருக்கிறதுக்கு உண்டான இது கிடையாது. எனக்கு அந்த தகுதி அல்ல. அதுக்கு வந்து நம்ம வந்து பிராமணர்களாக இருக்க வேண்டும். இல்லையா? சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இருக்கக்கூடிய சத்துவகுணம் என்றால் என்ன? தனக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமே நன்மை பயக்கக்கூடிய குணங்கள் இருப்பது வந்து சத்துவகுணம்னு பார்க்கிறோம். அதனால மற்றவர்களும் நன்மை அடைவார்கள். ஆன்மீகமான சிந்தனைகள் நமக்கு இருக்குன்றத பார்க்கிறோம். அடுத்து ரஜகுணம். ரஜகுணத்தில் இருப்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, எதிலயும் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபை ஆகாத ஒரு தன்மை. அது வந்து ரஜோகுணம். கடவுள் பத்தின தாட்டே கிடையாது. இன்னைக்கு நான் இந்த டாஸ்க் முடிச்சுட்டேன், இவ்வளவு சம்பாதிச்சாச்சு. அடுத்து என்னோட டாஸ்க் வேற என்ன? அந்த மாதிரி போய் கொண்டிருப்பார்கள். ரஜோகுணம். தீவிரமான ஒரு குணம். கடைசியாக இருக்கக்கூடியது வந்து தமோகுணம். அறியாமை. நான் யாரு? எதற்காக இங்க வந்திருக்கேன்? என்னுடைய குறிக்கோள் என்ன? என்னுடைய கஷ்டங்கள் என்ன? இதிலிருந்து நான் எப்படி விடுதலை அடைவேன்? இந்த மனித பிறவி எடுத்ததற்கு உண்டான ஒரு ஞானமே இல்லாமல் இருப்பது வந்து தமோகுணத்தில் இருப்பது. மிகவும் சோம்பலாக, எதை செய்யக்கூடாதோ அதை செய்து கொண்டு, விகர்மவாதிகளாக இருந்து கொண்டு, அப்படிப்பட்டவர்களுக்கு இந்த மனித பிறப்பு எதற்கு? இல்லையா? சோ அடுத்த பிறவில அவங்க வந்து பாத்தீங்கன்னா, இதை விட தாழ்ந்த ஒரு பிறப்பு எடுப்பாங்க அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ இவற்றில் எந்த வாழ்க்கை நிலையானாலும் அவை எனது சக்தியால் படைக்கப்படுபவை. பகவானுடைய அந்த சக்தி இல்லாம இதுல ஒண்ணு கூடவே நடக்காது. இல்லையா? ஒரு விதத்தில் நானே எல்லாம் என்ற போதிலும், அவர்தான் வந்து இந்த முக்குணங்கள்ல வந்து படைத்தார் என்ற போதிலும், அந்த முக்குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர். இங்க வந்து நம்ம பார்க்கலாம். So பகவான் இந்த மாயாவால் கட்டுப்படுத்தப்படுபவர் அல்ல. அவர் கட்டுப்படுத்துபவர். மக்களாகிய நாம் தான் இந்த முக்குணங்களில் வந்து மாட்டிட்டு இருக்கோம். ஆனா பகவான் வந்து இது 3த்துக்கும் மேல்பட்டவர். இல்லையா? அவரே இதை உருவாக்கியவராக இருந்தாலும், அதில் அவர் பந்தப்படுத்தப்பட போவதில்லை அப்படின்றத நம்ம இங்க பார்க்கலாம். சத்துவம், ரஜஸ், தமஸ் என்னும் மூவகை குணங்களில் மங்கி இருப்பதால், குணங்களுக்கு அப்பாற்பட்ட அழிவற்ற என்னை முழு உலகமும் அறியாது. இந்த 3 குணங்கள்ல நம்ம நீடித்து இருக்கிறதுனால, பகவான் பத்தின ஞானத்தை நம்மளால் அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்றத பார்க்கலாம். 14வது ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி. हरे कृष्ण माता जी। हरे माता जी कृष्ण। 14 श्लोकम படிக்கவே இல்லைங்க மாதா ஜி। படிச்சீங்களே பிரபுஜி? 12 தான் படிச்சேன் மாதா ஜி। ஓ படிங்க படிங்க. ஆ. हरे कृष्ण माता जी। त्रिभित् गुणमयै भावैर् एभिः सर्वम् इदं जगत् मोहितं नाभिजानाति माम् एभ्यः परम् अव्ययम्। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ இதுலதான் நம்ம பார்த்தோம் இல்லையா? இந்த 3 குணங்கள்ல நம்ம வந்து மங்கி இருக்கிறதுனால, நமக்கு வந்து இதுக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய பகவானை பற்றி அறிந்து கொள்ளக்கூடிய ஞானம் வந்து நமக்கு இல்ல அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். 14வது ஸ்லோகம் பிரபுஜி வாசம். हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. दैवी एषा गुणमयी मम माया दुरत्यया माम् एव ये प्रपद्यन्ते मायाम् एदां तरन्ति ते। हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி.
ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீக சக்தி வெல்லுவதற்கு அரியது. நம்ம இந்த மாயாவையோ இல்ல ஆன்மீக சக்தியோ ஏதாவது நம்மளால பண்ண முடியுமா? ஒண்ணும் முடியாது. நம்ம வந்து சரண்டர் தான் பண்ண முடியும். எப்படி வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பாக்ஸிங்ல வந்து அந்த ஆப்போனன்ட் வந்து நம்மள அடிச்சுட்டே இருந்தாலும், நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் வருதோ அப்ப நம்ம சண்டை போட்டுட்டே இருப்போம். இல்லையா? அதுபோல பகவானுடைய அந்த அந்த புறசக்தியான அந்த ஜட சக்தி, ஆன்மீக சக்தின்னு நம்ம 2 விஷயங்கள் பார்க்கிறோம் இல்லையா? அந்த புறசக்தி வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சக்தி வாய்ந்தது. நம்ம நெனச்சுக்குவோம், தினமும் நம்ம சாண்டிங் பண்ணணும்னு நெனைக்கிறோம். ஆனா வந்து நம்ம ஒரு நாள் பண்ண முடியுது, ஒரு நாள் பண்ண முடியலன்னு நெனச்சுட்டு, சரி ஓகே அப்படின்னு விட்டுறக்கூடாது. அத கன்டினியூஸா பண்ண ட்ரை பண்ணணும். ஓகே தினமும் 1 ரவுண்டுன்னு பண்ணியிருக்கோம், ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல. 7 நிமிஷம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம ட்ரை பண்ணலாம். இன்னைக்கு பண்ண முடியல, இன்னைக்கு ஏதோ ஒரு இதுல நீங்க போயிட்டு அப்படின்னாக்கா, அதனால அத அப்படியே விட்டுறக்கூடாது. சரி நாளைக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம்ன்னு சொல்லிட்டு அந்த 7 முதல் ரவுண்டு பிளஸ் இன்னொரு ரவுண்டு. ஸோ 2 ரவுண்டா சேர்த்து முடிக்க ட்ரை பண்ணணும். மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். ஏன்னா பகவானுடைய சக்தி. பகவான நம்மளால வெல்ல முடியுமா என்ன? பக்தியால் மட்டுமே பகவானை வெல்ல முடியும். அதனால நம்மளால அந்த அந்த பிராக்டிஸ சஸ்டெயின் பண்ணிக்கொண்டே இருக்கணும். மாயா வந்து ரொம்ப ஸ்ட்ராங். நெறைய டெஸ்ட் பண்ணும் நம்மள. ஆனா அதெல்லாம் மீறி இல்ல, நான் வந்து பக்தனாக பகவானுக்கு சேவை செய்யணும். பக்தர்லாம் அது பெரிய வார்த்தை. பகவானுக்கு வந்து சேவை செய்யணும். என்ன நான் தூய்மைப்படுத்திக் கொள்ளணும்னு அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்ம இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, பகவானே நம்ம வந்து ஆ ஹெல்ப் பண்ணுவார். அவரை நோக்கி நாம் 1 அடி வைத்தால் கண்டிப்பாக அவர் 1000 அடிகள் வைத்து நம்மள வந்து இந்த கஷ்டங்கள்ல இருந்து தூக்கி விடுவார். சோ இந்த ஜட இயற்கையின் முக்குணங்களால் ஆன எனது இந்த தெய்வீகமான சக்தி வெல்லுவதற்கு அரியது. அந்த சக்தி வெல்ல முடியாது. அத ஜெயிக்க முடியாது. ஏன்னா பகவானுடைய சக்தி. ஆனால் என்னிடம் சரணடைந்தோர் இதனை எளிதில் கடக்கலாம். பகவான் கிட்ட வந்து சரணடைந்தோர். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். கிருஷ்ணா உன்ன தவிர்த்து எனக்கு வேற யாரு இருக்கா? ஏன் இவ்வளவு கஷ்டங்கள் வருகின்றது? சரி, அதுல இருந்தாலும் நான் வந்து எப்போ உனக்கு பக்தி செய்யறதுல வந்து நம்ம சளைத்து விடக்கூடாது அப்படின்ட்டு அவர்கிட்ட வந்து சரணடைந்தால், அவர் வந்து பாத்தீங்கன்னா, நமக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து எளிதில் நம்மள காப்பாற்றி விடுவார் அப்படின்றத வந்து பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா, இந்த மனித பிறவி, பிறப்பு, இறப்பு என்ற சுழற்சி கொண்ட ஒரு பெரிய சம்சார சாகரம். பெரிய பெருங்கடல். இந்த கடல்ல இருந்து நீந்தி நம்மளால வெளில வர முடியாது. திருப்பி நம்ம வந்து பிறப்பெடுப்போம், இறப்பெடுப்போம், பிறப்பு, இறப்பு, கஷ்டங்கள் இதெல்லாம் வந்துன்னே இருக்கும். அந்த 3 வித மிசரீஸ் பார்த்தோம் இல்லையா? பிரைமரி அண்ட் செகண்டரி மிசரீஸ். பிறப்பு, இறப்பு, மூப்பு, நோய். இந்த 4 விஷயத்துல இருந்து நம்மளால தப்பவே முடியாது. ஆனால், எப்ப நம்ம வந்து பகவானிடத்தில் சரணடைந்து, கிருஷ்ணா நான் வந்து உன்னுடைய குழந்தை. அதனால எனக்கு இந்த கஷ்டங்கள்ல இருந்து விடுதலை கொடுத்து உன்னை பக்தி மார்க்கத்துல கொண்டு செலுத்து கிருஷ்ணா. எப்போதும் உன்னுடைய பக்தனாக இருந்து பக்தியில் பிறழாமல் உனக்கு பக்தி சேவை செய்யணும்னு நம்ம எப்ப அவர்கிட்ட வந்து கம்ப்ளீட்டா சரணடைகின்றோமோ, அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, இந்த பெருங்கடல்ல இருந்து நம்மள வெளியில எடுத்துடுறாரு. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு கன்னுக்குட்டி வந்து ஒரு ஈரமான தரையில வந்து கன்னுக்குட்டியுடைய கால பதிச்சுட்டு போச்சுன்னா, அதுல எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கும்ல, எவ்வளவு தண்ணி இருக்கும். சின்னதா இருக்கும் இல்லையா? அப்ப நம்ம ஈஸியா கடந்து விடலாம். அது போல பக்தி செய்யும்போது பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கஷ்டங்கள் இல்லாம போயிடாது. ஆனா அத டைஜஸ்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரென்த் வந்து பகவான் நமக்கு குடுப்பார். அந்த கஷ்டங்கள வந்து கம்மி பண்ணி குடுப்பார். சோ அதனால அந்த 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 இத வந்து பாத்தீங்கன்னா, ஈஸியா நம்மளால ஆ தாண்டி வந்துர முடியும். சோ பகவானிடத்தில் நாம் சரணடையணும். அப்படி சரணடையும்போது, இந்த பெருங்கடலில் இருந்து, பிறவி பெருங்கடலிலிருந்து நம்ம வந்து ஆ நீந்தி வெளியில வர முடியும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப வந்து சரணடைறதுன்னு சொல்றதுனால, அப்ப கிருஷ்ணர் சொல்றார். யாரெல்லாம் கிருஷ்ணரிடத்தில் சரணடைகின்றார்கள், யார் அவரிடத்தில் சரணடைய மாட்டார்கள் அப்படின்றத வந்து நம்ம இங்க சொல்றார். ஹரே கிருஷ்ண பிரபுஜி, வாசிங்க பிரபுஜி 15வது ஸ்லோகம். हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண न பிரபு. मां श्रुतिनो मूढा प्रपद्यन्ते राधमाः मायया भक्सुतज्ञाना आसुरं भावम् आश्रिताः। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. சோ 4 விதமான மக்கள் பகவானிடத்தில் சரணடைய மாட்டார்கள். யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சற்றும் அறிவற்ற மூடர்கள். மூளை இல்லாதவங்க. மனிதரில் கடைநிலையோர். இருக்கிறதுலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தாழ்ந்த எண்ணங்கள் உடைய மனிதர்கள். ஆ மது, மாது எல்லா கெட்ட பழக்கங்களும் இருக்கக்கூடியவர்கள். அவங்களால பகவான பத்தின ஞானம் இருக்காது. அவங்க கிட்ட சரணடைய முடியாது. மாயையால் அறிவு கவரப்பட்டவர்கள். நான் தான் கடவுள் அப்படின்ற மாரி, இல்ல கடவுளே இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க. அசுரத்தன்மை வாய்ந்தவர்கள். கடவுள் எல்லாம் யாருமே கிடையாது. நான் தான் பெரியவன். எல்லாரும் எனக்கு வந்து சேவகம் பண்ணுங்க அப்படின்னு நினைக்கிறவங்க. சோ இந்த நாத்திகத்தன்மை உடையவர்கள். இவர்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, துஷ்டர்கள். அவர்கள் என்னிடம் சரணடைவதில்லை அப்படின்றத வந்து இங்க கிருஷ்ணர் சொல்றார். ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம பார்க்கலாம். சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, துஷ்கிருத்தினோ நாத்திகர்.
அறிவாளிகள், ஆனால் மாயையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த மாய வந்து அவங்கள விட்டு போயிடுது அப்படின்னாக்கா, அவங்களால பகவான் இடத்துல புரிந்து கொண்டு ரொம்ப அ அ தீவிரமாக பக்தி செலுத்த முடியும். துஷ்கிருத்தினா அப்படின்னாக்கா, நாத்திகர்கள், நாத்திகம் பேசுபவர்கள். பகவான் இல்ல அப்படின்னு பேசுபவர்கள். நராத்தமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, மனித இனத்தில் மிகவும் தாழ்நிலையை உடையவர்கள். எல்லா கெட்ட குணங்களும் உடையவர்கள். நம்ம ஜகாய் மத்தாய் கதைய பார்த்தோம் இல்லையா? ஜகாய் மத்தாய் வந்து பார்த்தீங்கன்னா, ஜகாய், மத்தாய் அண்ணன் தம்பிகள். மிகவும் வந்து பார்த்தீங்கன்னா, பிராமணர்கள். ஆனால், அ சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டது போல இதெல்லாம் செய்தால் தவறுன்னும்போது, அப்படி அத டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி சொல்லியே இவங்க என்ன பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க, எல்லா தவறுகளையும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அப்ப சைத்தன்ய மகாபிரபு நம்ம பார்த்திருக்கோம். 500 வருடங்களுக்கு முன்பாக பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே வந்து ஸ்ரீமதி ராதாராணி அம்மாவோட பாவத்தை எடுத்துக்கொண்டு சைத்தன்ய மகாபிரபுவாக அவதாரம் பண்றார். அவர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ஸ்ரீ நித்யானந்த பிரபு. நித்யானந்த பிரபு வந்து பலராமருடைய ரூபம். அப்ப சேவகம் செய்யும்போது அவர் நினைச்சுக்குவார் நித்யானந்த பிரபு. இந்த மாதிரி கடைநிலையில இருக்கவங்களையும் நம்ம வந்து கிருஷ்ண இயக்கத்தில் கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபு வந்து சந்தோஷம் அடைவார் அப்படின்ட்டு, இந்த தாழ்நிலையில இருக்கக்கூடிய இவங்க 2 பேர்கிட்டயும் போய் ஹரே கிருஷ்ணா மகாமந்திரம் சொல்லுன்னு அவர் வந்து கேட்கிறார். அப்ப இவங்க கோவப்பட்டு என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க ஒரு மண்பானைய உடைச்சு அத தூக்கி அவர அவர தூக்கி வீசி எறியறாங்க. அது வந்து நித்யானந்த பிரபு தலையில அடிபட்டு ரத்தம் வருகின்றது. அதை கேள்விப்பட்ட உடனே வந்து பாத்தீங்கன்னா, சைத்தன்ய மகாபிரபுக்கு கோவம் வந்து சக்கரத்தை எடுத்து அவங்க 2 பேர கொல்றதுக்கு போறார். அப்ப நித்யானந்த பிரபு வந்து அவங்களுடைய பாதத்த பிடிச்சுட்டு, "நீங்க வந்து கருணாமூர்த்தியாக இந்த அவதாரம் எடுத்திருக்கீங்க. இந்த ஜடப்பற்றுல மூழ்கி இருக்கக்கூடியவர்களை வந்து விடுதலை செய்யணும்ன்றது தான் இந்த அவதாரத்தோட குறிக்கோள். அதனால நீங்க வந்து அவங்க மேல கருணை காட்டுங்கள்" அப்படின்னு. அப்ப எப்ப நீங்க வந்து கிருஷ்ண நாமத்தை சொல்றீங்களோ, அப்ப நான் உங்கள விட்டுடுறேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஜெகன்மத்தாய் அப்படித்தான் வந்து கிருஷ்ண கான்ஷியஸ்ல வந்தாங்க அப்படின்றத வந்து பார்க்கலாம். கிருஷ்ணவருடைய அந்த உணர்வுல வராங்க. அப்போ அந்த கடைநிலை மனிதர்களும் வந்து பார்த்தீங்கன்னா, பகவானை அ அறிந்து கொள்ள மாட்டார்கள். மூடர்கள் என்னக்கா ஒரு புல்கட்டு கிடைக்கணுன்றதுக்காக அந்த அந்த கழுத பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ஒரு பொதி சுமக்குது பாருங்க. இல்லையா? இந்த இது வந்து ஒரு பெரிய முட்டாள்தனம். இல்லையா? சிலர் வந்து ஆ ஆன்மீக வாழ்க்கைக்கு நேரம் இல்லாமல் பொருள் ஈட்டுவதில் மிகவும் கடினமாக உழைக்க வேண்டி அவங்க அதுல வந்து மூழ்கிடுவார்கள். 8 மணி நேரம்னா 8 மணி நேரம் அந்த வேலை. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆன்மீக பணிகளை வந்து நம்ம செய்யணும். ஆத்மாவுக்கு உண்டான செயலையும் நம்ம பண்ணணும். இந்த உடலுக்கு உண்டான கடமையும் பண்ண வேண்டியிருக்கு நம்ம. அப்ப அந்த ஆத்மாவிற்கு உண்டான கடமை என்ன? பகவத்கீதை, பாகவதம் படிப்பது, பகவானுடைய நாமத்தை அ ஜ வந்து ஜெபம் செய்வது, பகவானுக்கு ஆஃபர் பண்றதுக்கு உண்டான இது, வந்தனம் செய்வது, இந்த நவவித பக்திய பண்றது. அதெல்லாம் விட்டுட்டு, இல்ல, இல்ல நான் வந்து கொஞ்ச நாள் நான் பணம்லாம் சம்பாதிச்சுட்டு, அதுக்கப்புறம் நான் வந்து பக்தியில வரேன் அப்படின்னு நம்ம வந்து போனோம்னா, அது அந்த அந்த டைம் நமக்கு வரவே வராது. நம்முடைய கடமையோட சேர்த்து, சேர்த்து நம்மளுடைய பக்திக்கு உண்டான இதுல வந்து நம்ம வந்து பிரயத்தனம் எடுக்கணும். அப்ப பகவான் நமக்கு அந்த வழிகளை கிளியர் பண்ணி நமக்கு அமைச்சு குடுப்பார். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இந்த மூடர்கள் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு புல்கட்டுக்காக அப்படியே பொதி சுமந்துட்டே இருக்கு இல்லையா? கழுதை அது மாதிரி அவங்க என்ன பண்றாங்க? நேரம் இல்லாமல் தன்னுடைய உடலை வருத்திக் கொண்டு அவர்கள் செய்றாங்க. எல்லா காசு பணமும் சம்பாதிச்சு பின்னாடி திரும்பி பார்த்தோம்னா, ஒரு காலகட்டத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம கூட. அப்ப அது வந்து சரியான ஒரு செயலா அது அல்ல. அடுத்தது ஆஷூரம் பாவம். ஆஷூரம் பாவம்னா பேய்குணம். உதாரணன் ராவணன். உலகை வெல்ல விரும்புகின்றான். நான் தான் அனுபவிப்பாளன், கட்டுப்பாட்டாளன், நான் தான் எல்லாமே அப்படின்ற அந்த ஒரு அகங்காரம். பேய்குணம். அசுரத்தனமான ஒரு குணம். கடவுள் என்பது இல்லை. நான் தான் அனைத்திற்கும் அப்படின்னு சொல்றது. இந்த 4 விதமான மக்கள். யார் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா, நாத்திகம் பேசுபவர்கள், மூடர்கள், பேய்குணம், அசுரகுணம் உடையவர்கள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மனித இனத்தில் தாழ்ந்தவர்கள். இவங்கெல்லாம் பகவானிடத்தில் சரணடைய மாட்டார்கள். அதே சமயத்துல ஒரு 4 விதமான மக்கள் பகவானிடத்தில் சரணடைவார்கள் அப்படின்றதையும் சொல்றார். யார் அந்த 4 விதமான மக்கள் பகவானிடத்தில் சரணடைபவர்கள்? படிங்க பிரபுஜி. हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ண பிரபு. चतुर्विधा भजन्ते मां जनाः सुहृदिनो अर्जुन आर्तो जिज्ञासु अर्थार्थी ज्ञानी च भरतर्षभ। हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பரதர்களில் சிறந்தவனே, 4 விதமான நல்லோர் எனக்கு தொண்டு புரிகின்றனர். யாரு சரணடைறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, துயருற்றோர். நம்ம வந்து சந்தோஷத்துல கூட பகவான மறந்துருவோம். ஆனா கஷ்டத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? அட கிருஷ்ணா உனக்கு கண்ணே இல்லையா? எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்த குடுக்குறேன்னு நம்ம சொல்லுவோம். இல்லையா? அந்த கஷ்டத்துல இருப்பவங்க. எனக்கு உன்ன தவிர்த்து வேற யாரு இருக்கா? ஆபத் பாண்டவா, அநாத ரட்சகா, கோவிந்தா, கோவிந்தான்னு சொல்லிட்டு நம்ம யார்கிட்ட போறோம்? பகவான் கிட்ட தான் போறோம். அவர் வந்து பாத்தீங்கன்னா
யார் யாரெல்லாம் கஷ்டத்துல இருக்காங்களோ அவங்க வந்து பகவான் கிட்ட வந்து சரணடைகின்றார்கள். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா செல்வத்தை விரும்புவோர். கிருஷ்ணா எனக்கு அவர்கிட்டயே பேரம் பேசுறவங்க இல்லையா? டீல் பேசுறவங்க. கிருஷ்ணா எனக்கு இத குடு, அத குடு. இது முடிஞ்சதுன்னா நான் இதுல இத்தன பெர்சன்டேஜ்க்கு வந்து இது பண்றேன். உனக்கு கிரீடம் வைக்கிறேன், உனக்கு உண்டியல் வைக்கிறேன், உனக்கு இந்த காசு பண்றேன். அந்த மாதிரி நினைக்கிறவங்க. செல்வத்தை விரும்புபவர்கள். அடுத்து பாத்தீங்கன்னா, கேள்வி உடையோர். யார் அந்த கேள்வி உடையோர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆ என்னதான் இவங்க சொல்றாங்க? அத பத்தி என்னதான் தெரிஞ்சுக்கணுமே! பகவான்னு எதுக்கு இவர சொல்றாங்க? அ அந்த மாதிரி ஆ கேள்வி கேட்கிறவங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா, பகவான் கிட்ட வந்து ஆ நோக்கி சரணடைகின்றார்கள். பூரணத்தின் அறிவை தேடுவோர். ஞானிகள், ரிஷிகள் அவங்கெல்லாம் பரமாத்மா அந்த அருவ பிரம்மத்தில் வந்து நிலைத்திருக்கக்கூடியவர்கள். அவர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா, எது முழுமுதற் கடவுள் அப்படின்ற அந்த ஞானத்தை தேடி ஓடிக்கொண்டிருப்பவர்கள். இந்த 4 விதமான மக்கள். துயருற்றோர், செல்வத்தை விரும்புவோர், கேள்வி ஞானம் உடையோர், பூரணத்தின் அறிவை தேடுவோர். இவர்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, பகவான் கிருஷ்ணரிடத்தில் சரணடைகின்றார்கள் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். இத தவிர்த்து வந்து பாத்தீங்கன்னா, இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா, கஜேந்திர மோக்ஷம். இந்த கஜேந்திர மோக்ஷம் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். வஸ்திராபரணம். திரௌபதி வஸ்திராபரணம். திரௌபதி வந்து பாத்தீங்கன்னா, பஞ்ச பாண்டவர்கள் உட்கார்ந்திருக்காங்க. கணவன்மார்கள் உட்கார்ந்திருக்காங்க. எல்லா பெரிய பெரிய மூத்த அ அ உறவினர்கள், பாட்டனார்கள், அறிஞர்கள் எல்லாருமே இருக்காங்க. அத்தனை பெரிய சபையோர் முன்னாடியும் என்ன பண்றாங்க அப்படின்னாக்கா, திரௌபதிய வந்து துகிலுரிகின்றான் துச்சாதனன். துரியோதனனோட தம்பி. துரியோதனனுடைய ஆணைக்கேற்ப அந்த செயலை செய்கின்றான். அப்ப திரௌபதி என்ன பண்றாங்க? முடிஞ்ச வரைக்கும் வந்து அவங்க வந்து அவங்கள புரொடெக்ட் பண்ண பாக்குறாங்க. கடைசி நேரத்துல என்ன ஆகுது? அவங்களோட அந்த பல்லுல கூட அத வந்து கடிச்சிட்டு அவங்கள புரொடெக்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஒரு டைம்ல அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆஹா! இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, ஆ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "துவாரகாபுரி கிருஷ்ணா" அப்படின்னு சொல்லி அவங்க பகவான அழைக்கிறாங்க. அடுத்த நிமிஷத்துல வந்து பாத்தீங்கன்னா, பகவான் வந்து அவங்களுக்கு வந்து அருள் நம்மளுடைய சரணாகதி என்பது அப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்த்துக் கொள்ளலாம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா, ஆ சுக சுகதேவ கோஸ்வாமியோட ஜனனம். சுகதேவ கோஸ்வாமியோட கதை நம்ம இன்னொரு தடவ நம்ம ரொம்ப டீட்டெயிலா பார்க்கலாம். சுகதேவ கோஸ்வாமி 16 வருடம் வந்து அம்மாவோட வயித்துக்குள்ளேயே இருந்துட்டாராம். அப்ப வந்து வியாசதேவருடைய மகன் பரீட்சித் மகாராஜுக்கு வந்து பாகவதத்தை சொன்னவர் வந்து சுகதேவ கோஸ்வாமி தான். அப்ப வியாசதேவர் நிறைய வேதங்கள வந்து எழுதி வச்சிருக்கார். அப்ப சுகதேவ கோஸ்வாமியின் மூலமாக இந்த ஆ பாகவதம் வந்து மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக, அந்த ஞானத்தை எடுத்து சொல்லணுன்றதுக்காக அவருக்கு வந்து ஒரு குழந்தை வேணும் அப்படின்னு நினைக்கிறார். 16 வருஷமா அந்த குழந்தை வெளிலவே வரமாட்டேங்குது. அதுக்கப்புறம் வந்து வியாசதேவர் என்ன பண்றார், துவாரகாபுரியில் இருக்கக்கூடிய கிருஷ்ணரிடத்தில் கொண்டு போய் தன்னுடைய இந்த இத வந்து முறையிடுறார். அவர் வந்து சுகதேவ கோசாமிட்ட சொல்றார், "நீ வெளில வா" அப்படின்னு. 16 வயது பாலகனாக வெளில வராரு அவரு. அப்ப அந்த அ சுகதேவ கோசாமி சொல்றாரு, "இல்ல, இல்ல இந்த மாயாவ பார்த்தா, இந்த வெளியுகத்த பார்த்தா பயமா இருக்கு எனக்கு. அது என்ன பீடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்றது? நான் வரமாட்டேன். நான் இப்படியே வந்து ஆ அ அ பிரம்மத்துல வந்து நான் வந்து தியானம் செய்து கொண்டு பரமாத்மாவ வந்து நான் வணங்கிவிட்டு போகின்றேன்." அப்ப கிருஷ்ணர் சொல்றாரு, "நான் உனக்கு வாக்கு தரேன். இந்த மாயா உன்னை தீண்டாது. வெளியில வா." வெளியில வந்த உடனே என்ன பண்றாரு அப்படின்னாக்கா, சுகதேவ சுவாமி குடுகுடுன்னு வேகமா காட்டுக்குள்ள ஓடி போயிடுறாரு. வியாசதேவரும் வந்து பின்னாடியே போறாரு. "மகனே, மகனேன்னு" ஆஹா போயிட்டாரு அவரு. போன உடனே பார்த்தீங்கன்னா, அவர் போற வழியில வந்து இந்த தேவகன்னிகள்லாம் வந்து குளிச்சிட்டு இருக்காங்க. குளிச்சிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, சுகதேவ கோஸ்வாமி அப்பவே வந்து பரபிரம்மத்தில் நிலைத்திருந்தவர். ஞானி அவர். ம். அந்த 16 வயது பாலகன் உடம்புல எந்த ட்ரெஸ்ஸுமே இல்ல. அவர் பாட்டுன்னு நடந்து போயிட்டே இருக்கார். எதையுமே அவர் பார்க்கல. அப்ப இந்த பெண்கள் எல்லாம் குளிச்சிட்டு இருக்காங்க. ஆடையே இல்லாமல். அவங்களுக்கு அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. அவங்களுக்கு வந்து வணக்கம் செலுத்துறாங்க. ஆனா பின்னாடியே இந்த தொண்டு கிழம் வியாசதேவர் ஓடி வருகின்றார். அவர பார்த்த உடனே இவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எது எது எடுத்துன்னு அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுடைய உடம்பை மூடிக்கொள்ள ட்ரை பண்றாங்க. அத பார்த்த உடனே வியாசதேவருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. நேரா அந்த தேவகன்னிகள் கிட்டலாம் போய் கேட்கிறாரு. "ஏன்பா நான் வந்து ஒரு வயசானவன். என்ன பார்த்துட்டு நீங்க இப்படி பண்றீங்களே! எனக்கு முன்னாடி என்னுடைய குழந்தை 16 வயது பாலகன் எதுவுமே போடாம அப்படி போறான். ஆனா நீங்க என்னடான்னா அத விட்டுட்டு என் மேல இப்ப என்ன பார்த்த உடனே இப்படி நீங்க ரியாக்ட் பண்றீங்களேன்னு" அவங்க சொல்லுவாங்க. தப்பா நினைக்கக் கூடாது. உங்களுடைய மகன் போனார். ஆனா அந்த கேள்வி எல்லாம் அவர் கேட்கவில்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்ம ஞானத்தில் இருக்கின்றார். நான் ஒரு ஆத்மா அப்படின்ற ஞானத்தில் முன்னாடி இருக்கக்கூடிய எல்லாருமே வந்து ஒரு ஆத்மா. ஆண், பெண் என்ற வேறுபாடு இல்லை அப்படின்ற அந்த தன்னுணர்வு பெற்ற ஒரு ஞானி. அவர் போறாரு. அவர் வந்து அவர பார்க்கும்போது எங்களுக்கு வந்து அந்த பக்தி தான் வந்தது. ஆனா உங்கள பார்த்த உடனே எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆஹா!
ஒரு ஆண் அப்படின்ற ஒரு இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன உடனே அவர் வந்து எங்க கிட்ட இந்த கேள்வி கேட்கலாம், ஆனா நீங்க தான் கேக்குறீங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு வியாசதேவருக்கு. நாரத முனிவர் கிட்ட வந்து அவருடைய ஆன்மீக குரு நாரத முனிவர் வரார். அப்ப வந்து என்னப்பா ரொம்ப கவலையா இருக்கேன்னு சொல்லும்போது, அப்ப வியாசதேவர் வந்து சொல்றாரு, அப்ப நான் இன்னும் பக்குவம் அடையவில்லையா? இத்தனை வேதங்களை நான் வந்து தொகுத்து வழங்கியிருக்கேன். இத்தனை உபநிஷத்துக்கள் வந்திருக்கு. நெறைய இது எழுதியிருக்கோம். ஆனா, எப்படி வந்து இந்த ஆ நான் இன்னும் பக்குவம் அடையலையான்னு சொல்லும்போது, அவர் வந்து சொல்றார். பகவானையும், அவருடைய பக்தர்களையும், அவருடைய லீலைகளையும் வந்து நீ இன்னும் எழுதல. நீ எழுதுன்னு சொல்லும்போது தான் அவர் வந்து ஸ்ரீமத் பாகவதத்தை எழுதுகின்றார். அது இல்லாம மகானும் காட்டுக்குள்ள போயிட்டாரு. அப்ப வந்து ரொம்ப கஷ்டமாயிடுது இவருக்கு. அப்ப அந்த காட்டுக்குள்ள போய் இந்த மூலிகை இதெல்லாம் பறிச்சுட்டு வருவாங்க இல்லையா? அவங்க அந்த வேடுவர்கள் அவர்கள் கிட்ட வந்து சொல்றார். நீங்க வந்து தினமும் போகும்போது நான் ஒரு ஸ்லோகம் சொல்றேன். அந்த ஸ்லோகத்த வந்து நீங்க பாடுங்கப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறார். அந்த ஸ்லோகத்துல என்ன வரும் அப்படின்னாக்கா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ஒரு ராட்சசிக்க கூட மன்னிக்கக்கூடிய திறன் வாய்ந்தவர் அவர். அ தன்ன கொல்ல வந்த ஒருத்திய கூட அவர் வந்து மன்னிச்சு, அவர் வந்து என்ன பண்ணார்? மோட்சம் கொடுத்தார் அப்படின்ற மாரி வரும் அந்த ஸ்லோகம். சோ அந்த ஸ்லோகத்த சொல்றார். அந்த 3 வேடுவர்களும் என்ன பண்றாங்க, காட்டுல போயிட்டு அவங்களோட வேலை செய்யும்போது, இந்த இத வந்து பாடலா பாடிக்கொண்டே வேலை செய்றாங்க. அப்ப சுகதேவ கோஸ்வாமி வந்து காட்டுல இருக்காரு. கேட்ட உடனே அவருக்கு ஆச்சரியமா இருக்கும். என்னது? கொல்ல வந்தவங்கள கூட மன்னித்து ஏத்துக்கொள்கின்றாரா? யார் அது? அப்படின்னு அவருக்கு தோணும். அப்ப வந்து சொல்லுவாரு, ஆ அவரு எப்படி இருப்பார்? அப்படின்னு சொல்லி கேட்பாரு. அப்ப நாளைக்கு நாங்க வந்து பதில் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், திருப்பி வியாசதேவர்ட்ட வந்து சொல்லுவார். இந்த மாரி அங்க ஒரு பையன பார்த்தேன். அவர் வந்து இப்படி சொல்றாரு. அவர் எப்படி இருப்பார்ன்னு சொன்ன உடனே, அப்ப திருப்பி வியாசதேவர் அன்னைக்கு இன்னொரு ஸ்லோகத்த சொல்லி அனுப்புவார். அவருடைய தலையில வந்து மயில் இறகு இருக்கும். அவருடைய அந்த புல்லாங்குழல் இருக்கும். 3 விதமான அ வளைவுகள் இருக்கும். அதெல்லாம் வந்து அவரோட பத்தின அந்த அழக பத்தி விவரிச்சிருப்பார். அத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, ஆ இந்த இத கேட்ட உடனே திருப்பி 2வது நாள் போய் சொன்ன உடனே, அப்ப அவரு கேட்பாரு, "அவரு யாரு?" அப்படின்னு சொல்லும்போது, "அவர் தான் முழுமுதற் கடவுள்." சரி உங்களுக்கு யார் இந்த கதையெல்லாம் சொன்னதுன்னோனே, அப்ப சொல்வாரு. இந்த மாரி நம்மளுடைய வியாசதேவர்ன்னோனே, வேக வேகமா சுகதேவ கோஸ்வாமி எப்படி பரபிரம்மத்தில் நிலைத்திருந்த அவர், பகவானுடைய அந்த அருவத்தில் நிலைத்திருந்த அருவ பிரம்மத்தை நிலைத்திருந்த அவர், உருவத்தோட தன்மையில வந்து அவர் வந்து மனதை மாற்றிக்கொண்டு, பகவானுக்கு சேவை செய்வதற்காக, அவரை பற்றின லீலைகளை எடுத்து சொல்வதற்காக, அவர் என்ன பண்றார், காட்டுல இருந்து வேக வேகமா வந்து வியாசதேவருடைய அந்த குடிலுக்கு வந்து தன்னுடைய தந்தை கிட்ட சரணடைந்து எனக்கு அவரை பற்றின ஞானத்தை வழங்குங்கள்ன்னு சொல்லும்போது தான் அவர் அவருக்கு சொல்லித் தரார் பாகவதத்தை. அந்த பாகவதத்தை சுகம் என்றா அதாவது பழம் பழுத்த பழத்த சாப்பிடுறத விட அந்த பழுத்த பழத்தை ஒரு கிளி கொத்திச்சு அப்படின்னாக்கா இன்னும் சுவையாக இருக்கும். அதுபோல என்னதான் வியாசதேவர் அந்த பாகவதத்தை எழுதினாலும் அந்த பாகவதத்தை நம்மளுடைய சுகபிரம்மம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அது மிகவும் இனிமையாக இருந்ததாம். அப்ப அ அதுதான் வந்து இந்த சுகதேவ கோஸ்வாமியோட கதை. சுகதேவ கோஸ்வாமி பரீட்சித் மகாராஜருக்கு வந்து அந்த கதைய சொல்றார். பரீட்சித் மகாராஜரோட கதை நம்ம இன்னொரு நாள் பார்க்கலாம். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பரீட்சித் மகாராஜ் வந்து 7 நாள்ல நான் இறக்கப் போகின்றேன். இறக்கும் கூடிய ஒருவன் என்ன செய்யணும்? அப்படின்னு சொல்லி கேட்கிறார். என்னுடைய வாழ்நாள் முடியப் போகுது. நான் என்ன பண்ணணும்ன்ட்டு அவரு திருப்பி கேள்விகள்லாம் கேட்கிறார். அந்த கேள்விகளோட பதிலாகத்தான் இந்த ஸ்ரீமத் பாகவதம் வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த சுகதேவ கோஸ்வாமி சொல்ற கதையை பரீட்சித் மகாராஜ் கேட்கிறார். அதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஞானிகள் எல்லாம் இருக்காங்க. நாரத முனிவர் உள்பட. அதுல சூத கோஸ்வாமி என்பவரும் இருக்கின்றார். அந்த சூத கோஸ்வாமி அதுக்கு அப்புறமா இந்த பௌராணிகர் அப்படின்ற ஒரு முனிவர்கள் நைமிஷாரண்யம்ன்ற ஒரு இடத்துல கலியுகம் வரப்போகின்றது. மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட போறாங்க. அவங்கள எப்படி காப்பாற்றுவது அப்படின்னுட்டு ரிஷிகள், முனிவர்கள்லாம் வந்து ரொம்ப ஜெனரலைஸ்டா திங்க் பண்ணுவாங்க. அவங்கலாம் என்ன பண்றாங்க, கலியுகத்துக்காக என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கூடி நின்று நெறைய யாகங்கள் வளர்க்குறாங்க. அந்த யாகங்கள் வளர்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த மரம் எல்லாம் கூட கருத்து போயிடுது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆ அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்க மாட்டேங்குது. கண்ணங்கரேன்னு ஆயிடுது. ஆனா ஒரு சொல்யூஷன் கிடைக்கல. என்ன பண்றதுன்னே தெரியல. அப்ப வந்து பாத்தீங்கன்னா, சூதகோ சுவாமி அங்க இருக்கக்கூடிய முனிவர்களுக்கு, அந்த முனிவர்கள்ல இருந்து ஒருத்தராக பௌராணிகர் வந்து கேள்வி கேட்கின்றார். நைமிஷாரண்யம்ன்றது வந்து அந்த அந்த இடம். தூய்மையான அந்த இடம். தவ வலிமை கொண்ட தெய்வீகமான அந்த இடம். அந்த இடத்தில் எல்லாரும் வந்து கலியுகத்துல இருந்து மக்கள காப்பாத்துறதுக்காக யாகம் பண்ணி எல்லாம் கண்ணங்கரேல்ன்னு இருக்காங்க. அவங்க கிட்ட வந்து பாத்தீங்கன்னா, கலியுகத்திற்கு உண்டான தர்மம் நாம சங்கீர்த்தனம் அப்படின்றத வந்து அவர் சொல்றார். துருவ மகாராஜரோட கதையும், அந்த ஹனுமரோட கதையும் நம்ம திருப்பி அடுத்த இதுல நம்ம பார்க்கலாம். வாசிங்க பிரபுஜி 19. हरे कृष्ण माता जी। ஹரே கிருஷ்ணா.
டைம் ஆயிடுச்சு. பகுனாம் ஜன்மனாம் அந்தே ஞானவான் மாம் பிரபத்யதே வாசுதேவः சர்வம் இதி ச மகாத்மா சுதுர்லபः. ஹரே ஹரே கிருஷ்ண மாதாஜி. கிருஷ்ணா. பற்பல பிறவிகளுக்கு பின் உண்மையான அறிவுடையவன் எல்லா காரணங்களுக்கும் காரணமாக ஈஸ்வர பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிராதி கோவிந்த சர்வ காரண காரணம். பிரம்ம சம்ஹிதையில வந்து பிரம்மதேவர் வந்து பாடுறார் பகவானுக்காக. அந்த அந்த பாடல் இருக்கு. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரணங்களுக்கும் காரணம் வந்து பகவான் அப்படின்றத புரிந்து கொண்டு அவரிடத்தில் சரணடைகின்றான். இங்க நிறைய பிறவிகள் எடுத்து நம்ம பார்த்தோம். 84 லட்சம் பிறவிகள் இருக்கின்றது. அதுல 4 லட்சம் பிறவிகள் மனிதர்களுக்கு உண்டான பிறவியே நம்ம பார்க்கிறோம். சோ அந்த மாதிரியான ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லா உண்மைகளுக்கும் அறிவுடையவன் வந்து பாத்தீங்கன்னா உண்மையான அறிவுடையவன். அந்த ஞானம் கொண்டவன் வந்து பாத்தீங்கன்னா எல்லா காரணங்களுக்கும் காரணம் பகவான். அவரிடத்தில் மட்டுமே சரணடையணும்னு சொல்லிட்டு சரணடைகின்றான். அத்தகைய மகாத்மா வந்து மிகவும் அரிதானவன் அப்படின்றத வந்து கிருஷ்ணன் சொல்றார். ஒரு 5 மினிட்ஸ்ல நான் முடிச்சிடுறேன். ஹரே கிருஷ்ணா. 20, 21 ஸ்லோகம் மாதாஜி பிரபுஜி வாசிங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. कामैस्तैस्तैस्तैः कृतज्ञाना प्रपद्यन्ते अन्यदेवताः तं तं नियमम् आस्तया प्रकृत्या नियताः स्वया यो यो यां तनुं भक्तः श्रद्धयार्थिम् इच्छति तस्य तस्यासलां श्रद्धां ताम् एव विददाम्यहम्. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. ஜட ஆசைகளால் அறிவை இழந்தவர்கள் தேவர்களிடம் சரணடைந்து தங்களது இயற்கைக்கு ஏற்ற வழிபாட்டு முறைகளையும் நியமங்களையும் பின்பற்றுகின்றனர். தேவ தேவியர்களோட வழிபாடு நீங்க தான் எல்லாமே சொன்னா அப்புறம் ஏன் மக்கள் தேவ தேவியர்களை வழிபாடு பண்றாங்க அப்படின்றத வந்து அடுத்த கேள்வியா கேட்கிறார். அதற்கு வந்து பாத்தீங்கன்னா பகவான் இங்க ஆன்சர் பண்றாங்க. இந்த ஜட ஆசைகளால் இந்த மெட்டீரியல் இதுல வந்து நமக்கு வந்து ரொம்ப பற்று இருக்கிறதுனால தேவர்களை குயிக்கா நமக்கு எல்லாமே குயிக்கா வேணும் இல்லையா? அதனால தேவர்களிடம் சரணடைந்து அவங்களுடைய இயற்கைக்கு ஏற்ப என்னது ரஜகுணம், தமோகுணம், சத்துவகுணம். சத்துவகுணத்தில் இருப்பவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பகவான் தேவர்களை வழிபட்டு தேவலோகம் போகணும்னு நினைப்பாங்க. ரஜகுணத்தில் இருப்பவர்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்கு அவங்களுடைய அந்த ஆசைகளுக்கு ஏற்ப அவர்கள் வழிபாடு செய்து பகவானை பேசுவாங்க. அந்த தமோகுணத்தில் இருப்பவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா அந்த பேய் பிசாசு அந்த மாதிரியான இதுல போயிட்டு நரகலோகத்திற்கு செல்றாங்க அப்படின்றத வந்து பார்க்கணும். சோ எல்லோருடைய இருதயத்திலும் நான் பரமாத்மாவாக இருக்கின்றேன் அவரே சொல்றார் பகவான். அதனால நம்ம ஒவ்வொருத்தரை பார்க்கும்போதும் அவங்களுக்கு வந்து அந்த டியூ ரெஸ்பெக்ட கொடுக்கணும். தேவர்களை வழிபட வேண்டுமென ஒருவன் விரும்பும் போது அந்த குறிப்பிட்ட தேவனிடம் பக்தி செய்வதற்கான அறிவையும் அவரே கொடுக்கின்றார். அந்த நம்பிக்கையும் அவரே கொடுக்கின்றார். நான் இப்ப வந்து ஒரு துர்கா பூஜை பண்றேன் அப்படின்னாக்கா அதுல வந்து எனக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னாக்கா அந்த பலனை கொடுக்க வைக்கிறார். ஏன்னா அவரே வந்து எல்லா விதை கொடுக்கும் தந்தைன்றதையும் நம்ம பார்த்தோம். தேவ தேவியர்களை வழிபடணும்னா அது மூலமா நமக்கு கிடைக்கக்கூடிய பலனை கொடுப்பதும் வந்து பகவான் அப்படின்றத வந்து நம்ம இங்க புரிந்து கொள்ள வேண்டும். 22, 23 ஸ்லோகம் பிரபுஜி. हरे कृष्ण माताजी. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. तया सत्तया युक्तस्तस्याराधनं ईहते लभते स ततः कामान् मयैव विहितान् हि तान् अन्तं तु बलं देशां तत् भवत्यल्पमेधसां देवान् देवयजो यान्ति मत् பக்தா யாந்தி மாம் அபி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இத்தகைய நம்பிக்கையுடன் ஒருவன் இணைந்து அவன் ஒரு குறிப்பிட்ட தேவரை வழிபட்டு தனது ஆசைகளை பூர்த்தி செய்ய முயற்சி செய்கின்றான். ஆனால் உண்மையில் இந்த நன்மைகள் எல்லாம் என்னால் மட்டுமே அளிக்கப்படுகின்றன. பகவானாலதான் அந்த நன்மையும் கிடைக்கப்படுகின்றது. அவர்கிட்டதான் வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த நம்ம நம்பிக்கை வைக்கிறத அவர்தான் அதை ஸ்ட்ராங் பண்றாரு. அந்த தேவ தேவியர்கள் மூலமாக நம்மளுடைய ஆசையை பூர்த்தி செய்வதும் பகவான். அப்படி இந்த சிற்றறிவு படைத்தவர்கள் அந்த தேவ தேவியர்களை வழிபட்டு அவர்கள் இருக்கக்கூடிய அந்த லோகங்களுக்கு செல்கின்றனர். ஆனால் பக்தன் மட்டும் என்ன பண்றான்? பகவானுக்கு சேவை செய்து பகவான் எங்க இருக்கின்றாரோ கோலோக விருந்தாவனத்திற்கு செல்கின்றான் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 24 பிரபுஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. அவ்யக்தம் யக்திம் ஆபரணம் மஞ்சந்தோ மாம் அபுக்தயः பரம்பாவம் அஜானந்தோ மமாவ்யயம் அனுத்தமம். ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. என்னை பக்குவமாக அறியாத அறிவற்ற மனிதர்கள் கிருஷ்ணர் எனப்படும் பரமபுருஷ பகவானாகிய நான் முன்னர் அருவமாக இருந்ததாகும். அருவம்னா என்னது? உருவமற்ற தன்மை. பகவான் வந்து எப்பவும் வந்து பாத்தீங்கன்னா உருவம் உடையவர் இல்லையா? இல்லைன்னா எப்படி நம்ம வந்து இது பண்ண முடியும்? ஒரு ஒரு அன்பு செலுத்தணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு ஒரு ரூபம் வந்து இருக்கணும் இல்லையா? சோ அதுதான் வந்து சிறந்த பக்தி. அதனால சிற்றறிவு படைத்தவர்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னாக்கா பகவான் முன்ன வந்து அருவமாக இருந்தார்.
இப்போ வந்து உருவம் கிடைச்சிருக்கின்றது அப்படின்றதுனால அவங்க வந்து அந்த மாதிரி அவங்க சொல்றாங்க. அவர்களது சிற்றறிவினால் அழிவற்றதும் மிக உயர்ந்ததுமான எனது பரம இயற்கையை பற்றி அறிய முடியாது அப்படின்றத வந்து இங்க சொல்றார். 25, 26 ஸ்லோகம் பிரபுஜி. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण। नाहं प्रकाशक सर्वश्च योग माया समावृतः मूढो अयं नाभिजानाति लोको माम् अजम् अव्ययम् वेदाहं समधीतानि वर्तमानानि सार्जुन भविष्यानि स भूतानि मां तु वेद न कश्चन। हरे कृष्ण माताजी। हरे कृष्ण प्रभुजी। சிற்றறிவு உடையோருக்கும் முட்டாளுக்கும் நான் ஒருபோதும் தோன்றுவதில்லை. நான் எனது அந்தரங்க சக்தியால் கவரப்பட்டுள்ளேன். எனவே நான் பிறப்பற்றவன் அழிவற்றவன் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். நமக்கு கொஞ்சமான அறிவு இருக்கிறதுனால பகவானை பத்தின ஞானம் நமக்கு கிடையாது. அதனால ஏன் அப்படின்னாக்கா இந்த யோக மாயாவால் நம்ம வந்து கவரப்பட்டிருக்கின்றோம். அதனால அவரை பற்றி முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. அழிவற்றவன் என்பதை அவர்கள் வந்து அறிய மாட்டார்கள் அப்படின்னு சொல்றார். அர்ஜுனா, முழுமுதற் கடவுளான நான் கடந்த காலத்தில் நடந்தது, இப்ப நடக்கிறது, நடக்க போகின்றது எல்லாவற்றையுமே வந்து பகவானுக்கு தெரியும். அதனால அனைத்தையும் அவர் அறிவார். எல்லா ஜீவாத்மாக்களையும் நான் நன்கு அறிவேன். ஆனால் என்னை அறிந்தவர் யாரும் இல்லை. நம்மளுடைய ஆத்மாவை பற்றி நம்மளால புரிந்து கொள்ள முடியல. அப்ப மற்ற ஆத்மாவை பற்றி நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? ஆனா பகவான் வந்து எல்லாரையும் வந்து புரிந்து கொண்டவர் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 28 பிரபுஜி. हरे कृष्ण माताजी। हरे कृष्ण येषां प्रभुजी। कदं भावं जनानां पुण्यकर्मणां ते त्वन्व मोहनिर्मुक्ता भजन्ते मां दृढव्रताः। हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி. இங்க வந்து சொல்றாரு, யாரு மன உறுதியோடு பகவானுடைய அந்த பக்தியில ஈடுபட முடியும் அப்படின்னு சொல்றாரு. முற்பிறவி இப்பிறவியில் புண்ணிய செயல்களில் ஈடுபட்டு எவர்களது பாவ விளைவுகள் முழுமையாக ஒழிக்கப்பட்டுள்ளதோ அவர்களால் மட்டும்தான் பகவான் மீது உண்மையான மன உறுதியோடு பக்தி செய்ய முடியும் அப்படின்றத வந்து சொல்றாருங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. கடைசி ஸ்லோகம் வாசிங்க பிரபுஜி. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ண பிரபுஜி। सादि भूतादि दैवं मां सादि जक्तं च ये विदुः प्रयाणकाले अपि च मां ते विदुं युक्तसेदस। हरे कृष्ण माताजी। पुष्टि वाचन प्रभुजी। ओम तत् सत् इति श्रीमद्भगवद्गीतासु उपनिषत्सु ब्रह्मविद्यायां योगशास्त्रे श्रीकृष्णार्जुन संवादे ज्ञानविज्ञान योग नमः सप्तमोऽध्यायः। हरि ओम। हरे कृष्ण ஹரே माताजी। கிருஷ்ண பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா. சோ பௌதிக தோற்றம், தேவர்கள் மற்றும் எல்லாவித யாகங்களையும் ஆள்பவன் பரம புருஷன் என்று என்னை அறிந்து என்னை பற்றிய உணர்வுடன் இருப்பவர்கள் மரண நேரத்திலும் கூட பரமபுருஷ பகவானான என்னை அறிய முடியும். சோ ஆஹ் எல்லாவற்றையும் இந்த ஞானத்தையும், தேவர்கள் வேற, பௌதிக தோற்றம் வேற, பகவான் தான் பரம உரிமையாளர். அந்த ஞானத்தை கொண்டவர்கள் பாத்தீங்கன்னா இறக்கும் தருவாயில் பகவானே அவரை பற்றி நினைக்கக்கூடிய ஆற்றலை நமக்கு கொடுத்து அவரிடத்தில் நம்மை எடுத்துக் கொள்கின்றார் அப்படின்றத வந்து நம்ம இங்க பார்க்கலாம். சோ பகவான் பக்த வச்சுவோம். அவரை நோக்கி நாம் ஒரு அடி வைத்தால் நம்ம என்ன பண்ற 1000 அடி வைத்து நம்மளுடைய அந்த சம்சார சாகரம் என்னக்கூடிய அந்த பெருங்கடல்ல வந்து பாத்தீங்கன்னா நம்மள வந்து வெளியில எடுத்து செல்கின்றார் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா கிருஷ்ணரை பற்றிய அறிவின் மகிமையை முதல் 3 ஸ்லோகங்கள்ல பார்க்கிறோம். பகவான் கிருஷ்ணருடைய ஆற்றல் பற்றின அறிவு வந்து 4வது ஸ்லோகத்துல இருந்து 12 எங்கெல்லாம் பகவான் வீற்றிருக்கின்றார், நீரின் சுவை, சந்திர சூரியனோட ஒளி, அந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்தோம். பகவான் கிருஷ்ணரிடம் சரணடைவதல் எப்படி அப்படின்றத வந்து நம்ம பார்த்தோம். தேவ தேவியர்களோட வழிபாடு எப்படி இருக்கும், அதனால் அவர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றதெல்லாம் வந்து நம்ம வாஞ்ச கல்ப தருப்பியஷ கிருபா சிந்துப்பிய ஏவச்ச பதிதானா பாவனேப்பியோ வைஷ்ணவேப்பியோ நமோ நமக. அனந்த கோடி வைஷ்ணவரந்துக்கு ஜெய். நாமாச்சாரிய ஸ்ரீல ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஜெய். ஜெகத்குரு ஸ்ரீல பிரபாதுக்கு ஜெய். நித்தை கௌர ஹரிபோல். ஹரி ஹரி. ஹரே கிருஷ்ணா. ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா பிரபுஜி? ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण माताजी। ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரி, இன்னைக்கு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு.